Good morning, students. I am Maithili. How are you, students? I hope all are fine. Now we see the internal check system of wages payment. Internal checks of wages payment system எப்படி பண்றதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது wages ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து salary கொடுப்பாங்க. அதாவது டெய்லி ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. வேஜஸ்ன்றது வேற, சாலரின்றது வேற. சாலரின்றது 1 month ஒன்ஸ் கொடுக்கறது. 30 days ஒர்க் பண்றவங்களுக்கு டேட் 1 ஆனா கொடுக்கறதுக்கு பேர் தான் salary. வேஜஸ்ன்றது டெய்லி ஒர்க் பண்ற பர்சன் கொடுக்கறதுக்கு பேர் தான் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. டெய்லி ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கள. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியில் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு salary நம்ம பே பண்ணும் பொழுது அதில் சீட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சீட்டிங்லாம் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃப்ராட் ஏதாவது இருந்தால் அதை நம்ம அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த கம்பெனியில் இன்டர்னல் செக் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் செக் சிஸ்டம் எந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்க்கு அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வேஜஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். The system of internal check for wages should be devised in a planned and careful manner. There are great possibilities of frauds in a concern employ a large number of workers. A sound system of internal check in payment of wages may avoid errors and frauds which may be revealed from time and piece wages record. இப்போ பாருங்க, the following system of internal check may be adapted as regarded wages. அதாவது எந்த மாதிரியான சிஸ்டத்துலலாம் வந்து வேஜஸ் பேமெண்ட்டுக்கு இன்டர்னல் செக் சிஸ்டம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் வேஜஸ் ரெக்கார்ட். வேஜஸ் ரெக்கார்டை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டைம் ரெக்கார்ட். இட் இஸ் த ரெக்கார்ட் மெயின்டைன் பை தி கேட் கீப்பர் who records the entry time and exit time of each worker. Foreman of each department also maintain records for time spent by an employee. When wages are paid on basis of time spent by a worker, the record maintained by the gatekeeper and record maintained by foreman of each department are summarized by payment of wages. அதாவது டைம் ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணுறது. இதோட மீனிங் என்னன்னா, அந்த கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற ஃபோர்மேன் ப்ளஸ் கம்பெனிக்கு வெளியில், அதாவது கேட்டுக்கிட்ட நிற்கிற கேட் கீப்பர், இந்த ரெண்டு பர்சனுமே வந்து ஒர்க்கர் வந்து உள்ளே வர டைமையும் வெளியே போகிற டைமையும், அதாவது எக்ஸிட் டைம் என்ட்ரி டைம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையான டைமையும் ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ணுவாங்க தனித்தனி நோட்டு போட்டு. ஸோ ஒரு வேஜஸ் ரெக்கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இந்த ரெண்டு பர்சன் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வேஜஸை வந்து வேஜஸ் பேமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணவே செய்வாங்க. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த பேரால கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்க, பீஸ் ஒர்க் ரெக்கார்டு. திஸ் ரெக்கார்ட் இஸ் மெயின்டைன்ட் பை த foreman who records the actual work done by each employee. Each person is provided a job card who records the work done by him. Finally, the record maintains foreman and job card are used in determining wages. அதாவது பீஸ் ஒர்க் ரெக்கார்டு, ஒவ்வொரு ஒர்க்குக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜாப் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பர்சனுக்கு வந்து ஜாப் கார்டு கொடுக்கும் பொழுதே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுறவங்களா இல்லை கேஷுவல் ஒர்க்கர்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதில் கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து அந்த கார்டில் நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ சாலரி வேஜஸ் பேமெண்ட் எப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாப் கார்டை நோட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வேஜஸ் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஒன் பாருங்க, ஓவர் டைம் ரெக்கார்ட். ஓவர் டைம் ஷுட் பி sanctioned in advance by a responsible person. Employees should be issued overtime slips bearing the name and number of worker. Such slips should be issued and initiated by some responsible official. At the end of the week, such slips should be sent to the wages office. அதாவது ஓவர் டைம் ரெக்கார்ட், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக வந்து நான் கார்டு கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கார்டு கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா
வேஜஸ் பேமெண்ட் ஸ்லிப் எப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்குன்னு தனியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு வேஜஸ் ரெக்கார்டு ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ அவங்களோட சைனை வாங்கிட்டு தான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சேலரியை வந்து கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு நம்ம சேலரி பே பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் அஃபிஷியல் மேன் இருக்கணும். அதாவது அந்த கம்பெனியில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் அஃபிஷியல் மேன் யாராக இருக்காங்களோ அந்த பர்சனுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேலரியை ப்ரொவைட் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், பாஸ் அவுட் ரெக்கார்ட். The workers should not be allowed to leave the factory without the written permission. For this, a pass-out slip is issued to the worker by same authority. Such slips are handed over to the gatekeeper. The wage official should also be given copy of it. அதாவது பாஸ் அவுட் ரெக்கார்ட் இது பண்ணி யாருக்குன்னா உடம்பு முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆவாங்க. ஸோ அப்படி ரிலீவ் ஆகும்பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் எக்ஸிட் பாஸ்ன்னு ஒன்று கொடுக்கணும், அவுட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அவுட் பாஸ் வந்து கொடுக்கும் பொழுது அதை வந்து கேட் கீப்பர்ட்ட அவங்க சப்மிட் பண்ணிட்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வேஜஸ் பேமெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து கேட் கீப்பர் கிட்டேருந்து வர நோட்ஸையும் ஸ்லிப்பையும் ஃபோர்மேன் கிட்டேருந்து வர ஸ்லிப் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அது சேமாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வேஜஸ் ரெக்கார்டே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த அவுட் பாஸ் வந்து கட்டாயம் நீங்கள் கேட் கீப்பர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஃபோர்மேன் தான் உங்களுக்கு அவுட் பாஸ் ரெடி பண்ணி தரப்போகிறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு காப்பி வந்து கட்டாயம் இருக்கும். நீங்கள் வெளியே போகும்பொழுது எந்த டைமிங்க்கு வெளியே போகிறீங்க, அந்த டைமிங்குள்ளே எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னு அவங்க வந்து நோட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அவுட் பாஸே கொடுப்பாங்க. ஸோ அந்த அவுட் பாஸை வாங்கிட்டு நீங்கள் கேட் கீப்பர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவரும் நோட் பண்ணிட்டு கொடுப்பாரு. ஸோ இது வந்து அவங்க வேஜஸ் ரெக்கார்ட் ரெடி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபோர்த்து பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், செகண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் வேஜ் ஷீட். வேஜ் ஷீட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ பாருங்கள். The wage sheet should not be prepared by one clerk alone. அதாவது ஒரு பர்சன் மட்டுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வேஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. A set of clerks should compare the records maintained at the gate and the wage office and inquire about differences if any. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்மேன் வந்து ஒரு ரெக்கார்டை நோட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கேட் கீப்பர் ஒரு ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து அவங்க கொடுக்குற நோட்ஸை ரிசீவ் பண்ணி சேமாக இருந்தால் தான் வேஜஸ் ரெக்கார்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண செய்வாங்க. ஸோ ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் வந்ததுன்னா அவங்கள கூப்பிட்டு கொஷின் பண்ணி அது கிளியர் ஆனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும், அவங்களால வேஜஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், the following points should be taken into account. என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து வச்சு அவங்க வேஜஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஸ். The wage sheet should be prepared with the help of attendance register, overtime slip and pass out slip. அதாவது ஒவ்வொரு பர்சனும் வந்து கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது அவங்க சைன் பண்ணுற அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ப்ளஸ் ஓவர் டைம் யாருன்னா வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்குரிய ஸ்லிப்பு ப்ளஸ் அந்த இடையில அதாவது ஒர்க்கிங் டைம்லேருந்து யாருன்னா வெளியில் ரிலீவ் ஆகி போனாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அவுட் பாஸ். ஸோ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், செப்பரேட் ஷீட். செப்பரேட் வேஜ் ஷீட் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் டைம் ஒர்க்கர்ஸ் அண்ட் பீஸ் ஒர்க்கர்ஸ். அதாவது செப்பரேட் ஷீட் மீன்ஸ் டைம் ஒர்க்கர்ஸ் இந்த டைமிங்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்கன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேஜ் ஷீட்டும், பீஸ் ஒர்க்கர்னால் வந்து ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க, அடுத்த பர்சன் இவங்களை விட அதிகமாக ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீஸ் ஒர்க்கர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா வேஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், செக்கிங் பாருங்கள். த வேஜ் ஷீட் ஷுட் பி இன்ஸ்பெக்டட் அண்ட் கவுண்டர் சைண்டர்ஸ் கரெக்ட் பை தி ஒர்க்கர்ஸ் மேனேஜர் அண்ட் ஃபோர்மேன். செக் பண்ணணும். அதாவது யார் இந்த வேஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அந்த பர்சனை தவிர்த்து சைன் பண்ணும் பொழுது அவங்களும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக செக் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா பர்டிகுலர் பர்சனை கூப்பிட்டு கிளியர் பண்ணி தான் என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். இதுதான் செக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், சிக்னேச்சர். த வேஜ் ஷீட் ஷுட் பி கவுண்டர் சைன் பை தோஸ் எம்ப்ளாயி ஹூ ஹாஸ் ப்ரிப்பேர்ட் இட். அதாவது யார் வேஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களுடைய சைனும் இருக்கணும், யார் கேஷ் கொடுக்க போகிறாங்களோ அவங்களுடைய சைனும் இருக்கணும்,
ப்ளஸ் அந்த வேட் ஷீட்டை யார் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களோ, யார் செக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய சைனும் வந்து உங்களுக்கு கட்டாயம் அந்த வேட் ஷீட்டில் இருக்கணும். 5th ஒன் பாருங்க, அப்ரூவல். Each and every wage sheet should be approved by factory manager or managing director. அந்த கம்பெனியோட ஃபேக்ட்ரி மேனேஜர் கிட்டையும் மேனேஜிங் டைரக்டர் கிட்டையும் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா தான் வேஜஸ் பேமெண்ட் சிஸ்டத்தையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவங்க 2 பேர்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேஜஸ் பேமெண்ட் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஸோ 3rd ஒன் பாருங்க, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். வேஜஸ் எப்படி நம்ம பே பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, த பர்சன் who is in charge for payment of wages should not have connection with the preparation of wage sheet. அதாவது இந்த வேஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுற பர்சன் கட்டாயம் பேமெண்ட் பண்ணவே கூடாது. ஸோ அந்த வேஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணாத பர்சன் யாராவது இருந்தால் அவங்கள கூப்பிட்டு வச்சு தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வேஜஸையே வந்து ஒர்க்கர்ஸ்க்கு பே பண்ணவே சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஈச் ஒர்க்கர் should be asked to receive his wages personally in the presence of his foreman to identify him. அதாவது ஃபோர்மேன் பக்கத்தில் உட்காந்து இந்த பர்சன் தான், இந்த பர்சனுக்கு தான் இந்த சேலரியை கொடுக்கணும். ஸோ அவங்க டைரெக்டாக வந்தால் தான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த வேஜஸையே நம்ம பே பண்ணவே செய்யணும். செகண்ட் பாயிண்ட் அதுதான். 3rd ஒன் பாருங்க, நோ பேமெண்ட் இஸ் மேட் டு சம்ஒன் ஆன் பிகாஃப் ஆஃப் அ ஒர்க்கர் who is absent. அதாவது யாராவது ஒரு ஒர்க்கர் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு உடம்பு முடியாமல் அன்றைக்கி ஆப்சென்ட் ஆகிருக்கலாம், சேல்ரி வேஜஸ் பேமெண்ட்னாலப்போ ஆப்சென்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாளப்போ என் சார்பாக இவங்ககிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம வேஜஸ் பே பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு கம்பெனியோட சிஸ்டம். அதுதான் வந்து உங்களுக்கு 3rd பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 4th பாயிண்ட் பாருங்க, வேஜ் பேமெண்ட் ஷுட் பி மேட் பை கேஷ் டிபார்ட்மெண்ட் நாட் பை அதர் பர்சன். அதாவது வேஜஸை பே பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கேஷ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். கேஷ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட் யாருமே வந்து வேஜஸ் பேமெண்ட் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது. இதுதான் வந்து 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் பாருங்க, த அமௌண்ட் ஆஃப் வேஜஸ் ஃபார் ஈச் எம்ப்ளாயி ஷுட் பி பிளேஸ்ட் இன் தி என்வலப் பியரிங் தி நேம் அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன். அதாவது வேஜஸ் ரிசீவ் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுமே அவங்களுடைய நேம், அவங்களுக்குன்னு கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், வேஜஸை பே பண்ணவே செய்யணும். அடுத்து பாருங்க, Sixth point, special arrangement should be made for payment to the absentees. அதாவது நம்ம வேஜஸ் பே பண்ணுற டே அப்போ சேலரி வேஜஸ் ரிசீவ் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா ஆப்சென்டீஸ். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுடைய வேஜஸை அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணிடணும், சேர்த்துடணும். 7th பாயிண்ட் பாருங்க, எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் மணி ஷுட் பி drawn from the bank for payment of wages. அதாவது அந்த நாளுக்கு நம்ம டோட்டலாக ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து கேஷ் பே பண்ணணும், அந்த கேஷை மட்டும்தான் நீங்கள் பேங்க்லேருந்து ட்ராப் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராவோ இல்லை வந்து உங்களுக்கு குறைஞ்சோ எந்த அமௌண்ட்டும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து உங்களுக்கு 7th பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 8th ஒன் பாருங்கள், அட்வான்சஸ் டு ஒர்க்கர்ஸ் ஷுட் பி discouraged and if it becomes unavoidable they should be given through the petty cashier. அதாவது ஒரு சிலவங்க வந்து அட்வான்ஸ் கேட்கலாம், அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் காரணமாக அவங்களுக்கு ஏதோ அட்வான்ஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் எந்த கம்பெனியுமே வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ண மாட்டாங்க, அது அவங்களோட சிஸ்டத்தில் கிடையாது. எனி எமர்ஜென்சி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பெனியில் பெட்டி கேஷியர்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது கேஷ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க, ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் ஹேண்டில் பண்ணுறவங்கள தான் பெட்டி கேஷியர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெட்டி கேஷியர் கூட முன்னிலையில் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரியான அட்வான்ஸ் கேட்குற பர்சனுக்குலாம் நம்ம வந்து கேஷை வாங்கி தரலாம். 9th பாயிண்ட் பாருங்க, இஃப் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் are also employed in the factory, a separate record should be maintained about them. Casual workers na வந்து daily work பண்றவங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்குன்னு தனியாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஒரு வேஜஸ் வந்து நம்ம போடணும். அடுத்து பாருங்க, அன்டிஸ்பர்ஸ்ட் வேஜஸ் ஷுட் பி டெபாசிட்டட் இமிடியட்லி இன்டு தி பேங்க். அதாவது ஒரு 100 பேருக்கு நம்ம சேலரி ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்போம். ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து அன்றைக்கி ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த 5 மெம்பர்ஸ்க்கு கொடுக்காத வேஜஸை
அன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடணும்னா பேங்க்கில் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அடுத்த நாள் அவங்க எப்போ வராங்களோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், பேங்க்லேருந்து மணி எடுத்து அவங்க கையில் கொண்டு போய் என்ன பண்ணணும், வேஜஸை சப்மிட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு இந்த டீட்டெயில் வந்து ஓவர். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.